ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்கோட மாஃபியா 5 கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? அப்போ நம்ம லவ் நீ லவ் பண்ணல? நம்ம லவ்வா? நீ என்ன லவ் பண்ணியா? அதை பற்றி எனக்கு பேசவே வேணாம். அகேன் நீ பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்க கூட நான் விரும்பலை. நான் என்ன பண்ணேன்? ஏய், பொண்ணையவே உங்கள் அப்பா அனுப்பியிருக்கான்ல, அவனால் எது வர போக முடியும்னு காட்டியிருக்கான்ல, அதே மாதிரி என்னாலையும் எது வர போக முடியும்னு நான் காட்டணும்ல. இதுக்கடா நம்ம பொண்ணு அவன்கிட்ட அனுப்பணும்னு அவன் நினைக்கணும். அவன் பொண்ணு அவனுக்கே இல்லாமல் பண்ணணுன்னு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அதை தாண்டி உண்மையில இருக்க லவ்வு நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுன்னா ஒன்றும் இல்லை. புரியுதுல? ஏன் தேவம் புரிஞ்சுக்கவே மாட்டேன். அப்பா என்ன அனுப்பல தேவம். வாயை மூட்டு வரியா? தேவம் என்னடா பண்ணிட்டு இருக்கா? ஏன்டா அவள் சொல்கிறது காதலே வாங்க மாட்டேன். ஜிமின், நீ அவளுக்காக பேசாத. உனக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாது. நீ சொன்னல அவள் என் கூட தான் இருக்கணும்னு. நீ ஆசைப்பட்டல அவள் என் கூட இருந்தால் நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் அவள் நம்ம கூட தான் இருப்பாள். அவளே நினச்சாலும் அவளால் நம்மளை விட்டு போக முடியாது. போகணுன்னு நினச்சி தான் பார்க்கட்டுமே, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. ஏன் இப்படி பேசுகிறதையும் நான் இவனை விட்டு போக போகிறேன். எனக்கு நீ தான் வேணும் தேவம். நான் அப்பாட்ட கேட்டேன்ல எனக்கு தேவம் தான் வேணும்னு. உன் முன்னாடி தானே கேட்டேன். அப்பா அதை தான் என்னாலையும் நம்ப முடியல. சரி, ஓகே, என் வேலையை நீ ரொம்ப சிம்பிளாக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நீ இருக்கலாம், என் கூட தான் இருப்ப, அவ்வளோதான். தேவம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தேவம்? ஜிமின், இவளை பற்றி என்கிட்ட பேசாத. தினம் எனக்கு நீ தானே குக் பண்ணிகிட்ருக்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். நம்ம 2 பேருக்கும் சேர்த்து இவள் பண்ணுவாள்ல? தேவம் தேவம் நான் எல்லாமே பண்ணுறேன் தேவம். ஆனால் ஏய், நீ எல்லாம் பண்ண வேணாம். நீ சமைச்சா போதும். ஜஸ்ட் அதுக்காக தான் கூப்பிட்டு போகிறேன். சமைக்க தெரியும்ல? தெரியலனா பரவாயில்ல, மேய்ச்சி இருப்பாங்க, கற்றுக்கோ. டீச்சர் சின்னடா. ஜிமின் இப்போ ஜிமின்கார அவன் இடத்துல நிப்பாட்டினான். தேங்க இறங்கி அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தான். டீச்சர் சின்னடா பண்ணிட்டுருக்கா. இப்போ என்ன கூப்பிட்டு வாடா. ஏய் வருவா, அவளை ஒருத்தர் போய் கூட்டிகிட்டு வரணுமா? டீ பாவண்டா, அவன் அங்கேயே நின்று அழுதுட்ருக்காடா. ஜிமின், எதுக்கு நீ இவளுக்கு இவ்வளோ பாவம் பார்க்குற? டீ மயிறு மாதிரி பண்ணாதான் போய் கூட்டு வா போ. டீ சின்னடா. சரி இரு. ஏய், உள்ள வர தெரியாதா? அது வா. ஏன்னா நீ கையை பிடிச்சி கூட்டு போ, அப்போ தான் வருவேன். கையை பிடிச்சி கூட்டு போடுமா? படத்துனா வா, இல்லை இங்கே நெல். தேவம் ப்ளீஸ், அதெல்லாம் பண்ண முடியாது. வரேனா வா, இல்லை இங்கே நில்லு. தேங்க எதுவுமே பேசாமல் அப்படியே உள்ள போனோம். இப்போண்ணா ரொம்ப ஊற போகிறோம். உனக்கு இருக்குடா. ஒயின் தேங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தோம். ஒயின் உள்ள வந்ததும் உட்கார் ஒயின். ஓகே ஜிமா, இந்தா தண்ணி. தேங்க்ஸ். தேங்க அவன் பாட்டுக்கு பிளேசரை கழட்டிட்டு அப்படியே ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, டேய் என்னடா பண்ணுற? உட்காரு. டேய் இன்னைக்கு சரக்கு மாற்றணும்னு சொன்னால போகலான்னு சொன்னான், வா போகலாம். டீ என்னடா பேசுகிற? உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. டீ இதுக்கு பேர் கல்யாணமா? ஏய் என்னடா பேசுகிற? இதுக்கு பேர் கல்யாணமாண்ணா? கல்யாணத்தை நிப்பாடி தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கு பேர் கல்யாணமான்னு கேட்குறேன். ஜிமன் ஓகே, அதான் முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன? வா போகலாம். டீ என்னடா பண்ணுற? வா போகலாம். டீ ஒயின் அவ இருப்பா. ஏய் இங்கே இரு, இதில் ஃபுட் இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சாப்பிடு. தூக்கம் வந்தால் தூங்கு. பார்க்கலாம். ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க? சரக்கு மாற்றணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கே இரு, ஒயின் கூட இரு. ஜிமின் என்ன? வா போகலாம். தேங்காய் பாட்டு வெளியே போயிட்டு இருந்தோம். ஒயின் அது நாங்கள் வந்துடுறோம். ஒயின் கண்ணிலேருந்து டியர் ட்ராப் ஆச்சு. ஏய் எது கலரு? அது எல்லாம் ஓகே ஆயிரும். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடும். பரவாயில்ல ஜிமின், நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க பார்த்துக்கோங்க. ஓகே பாய், நீ சாப்பிடு. ஜிமின் வந்து காரில் ஏறினா. டீ என்னடா பண்ணிகிட்ருக்கா? தெரிஞ்சுதான் பண்ணுறியா? இதுக்கு அவள் இவ்வளோ ஹர்ட் பண்ணுற? பாவண்டா அழுதுட்ருக்கா. அழுதுட்ருக்காளா? அவள் எது கலரா? அவள் ரொம்ப ஹாப்பியால இருப்பாள், அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். ஓ ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிட்டு நல்லறாளோ? டீச்சையும் சின்ன பேசுகிறதையும். டேய்
அவள் இனிமேல் நம்ம கூட இருப்பாள், அவ்வளோதான். அவளை பற்றி பேசாத. நீ அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்க இல்லை? ஆமாம். சொல்லு நீ என்ன சொன்னால் நான் கேட்பேன்ல, சொல்லு. ஏய் ஆமாடா. ஐயோ நம்பிட்டேன். எனக்கு அவள் தான் வேணும் ஜிமின். என்ன மனுஷனே இல்லைன்னு சொல்கிறான். அவள் இல்லாமல் எனக்கு வலிக்குது. எனக்கு பாரு, எனக்கு கண்ணெல்லாம் வருது. எனக்கு அவள் வேணும். நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்க கூடாது. அவள் என்னோட தான் இருக்க மாட்டாளா? அப்படி தான் சொன்னலடா. அப்படியே அழுத. இப்போ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிற மூஞ்சியை பாரு. ஏய் அதெல்லாம் ஏதோ சொல்லு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணவள? அந்த கிஸ்டில் ஏதோ இருக்கு ஜிவன். இந்த மூஞ்சி என்ன சொல்லிச்சு? இப்போ என்ன? டேய் அதெல்லாம் அதெல்லாம் டேய் சும்மா இருக்கியா? அதெல்லாம் ஏதோ அவளை பற்றி தெரியாமா? ஓ அன்றைக்கி அவளை பிளட்டோட பார்க்கும்போது என்ன சொன்ன? கண்ணை திறந்துருவாள்ல ஜிமன், அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. நீ பழி வாங்க போகிற இல்லை? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சும்மா இருக்கேன்ப்பா. உன்னை பற்றி தெரியாதுல்ல. நீ ரூம்குள்ளே போய் காலில் விழுந்துருவ, கட்டி பிடிச்சிட்டு கெஞ்சுவேன். அவன் நீ தான் தேவை எனக்கு வேணும், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லுவான். அவனைய பற்றியும் தெரியுது, அவளை பற்றியும் தெரியுது. சும்மா வீட்டில் இருப்பானா? இப்போ தான் கல்யாணம் பண்ணிவிட்டு சரக்கா மாற்ற வரான். சுமன் எனக்கு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் வரல, கோவம் தான் வருது. ஓ கோவப்படம் எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்தா? எப்படியோ போகிறான்னு விட வேண்டியதானே? அதான் உன்னால் முடிஞ்சளவு ரிவெஞ்ச் எடுத்துட்டல, அப்புறம் என்ன? அதான் தெரியலையா? என்ன பேசுன்னு தெரியலையா? பட்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. கொஞ்சம் மீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாங்க. ஒயின் சோஃபாவில் அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். தேங்க்கு அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது அவன் வீட்டில் இருக்கிறத பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட ஃபேஸில் காட்டிக்காம அப்படியே உள்ள வந்தான். ஏய் என்ன வைன் இங்கேயே உட்காந்துருக்க? சாப்பிட்டியா? உனக்கு தூங்கணுன்னா தூங்கிக்கலாம்ல, ஏன் அப்படியே உட்காந்துருக்க? வைன் தேங்க பார்த்தா வைனையை பார்த்துட்டே இருந்தான். அது சிம்மன் இல்லை, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டேன். எவ்வளோ அப்படி பார்க்குறேன்? போகும்போது எப்படி இல்லைல்ல, எதுவும் சரியில்லையே. பார்க்குதுடா. தேவோட கண் அகனகன் வயனோட லிப்ஸ்கே போயிட்டு இருந்துச்சு. தேவன் அங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தான். அப்பப்போ திரும்பி வயனை பார்த்துட்டே இருந்தான். என்னடா ஃப்ரெஷ்ஷாக ஆனா இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இது இங்கேயே சுற்றிட்டு இருக்கா? அது சாப்பிடலாம். கொஞ்சம் பசிக்குது, நான் வெளியே சாப்பிட்டு வரலான்னு சொன்னேன்ல. டீ புயங்க சாப்பாடு வேணாமா? சரி பசிக்குது, எடுத்து வை. வா ஒயின் சாப்பிடலாமா? சரி ஜிமன். ஒயின் தேங்க பார்த்தா ஒயினை பார்த்து கல் பண்ணிவிட்டு அப்படியே டைனிங்கில் போய் உட்காந்தோம். கிரேவி வைக்கவா? ஒயின் லிப்ஸே பார்த்துட்டு இருந்தோம். தேவம் ஒயினும் தேங்க பார்த்தா கிரேவி வேணுமான்னு கேட்குறாங்க ஜிமன். வைடா, என்ன கேட்குறேன் வை. ஜிமன் ஒயினையும் தேங்கையும் பார்த்துட்டு ஒரு நாட்டியான ஸ்மைலோட அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒயின் உனக்கு கிரேவி வேணுமா? அதான் வைங்க ஜிமன். தேங்காய் சாப்பாடில் கை வச்சுட்டு ஒயின் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்தான். ஒயினோட லிப்ஸ் மூவ் ஆகும்போது அவன் வாயில் சாப்பாடே இல்லாமல் அவனோட லிப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தான். டீ என்னடா பண்ணுற? அது சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, வாயில் எதுவும் இல்லை. அது சாப்பிடு. என்ன ஆச்சு உனக்கு? சிட்டு காலையே பார்த்துட்டு இருக்க, சாப்பிட்டுடா. தேவ் என் திங்ஸ் எல்லாம் நான் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். திங்ஸை ஷிஃப்ட் பண்ண போறியா? எதுக்கு? அது வைன் அங்கே இருக்கும்போது நான் அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அவங்க ப்ரைவசியை கெடுக்கிற மாதிரி இருக்கும்ல. வைனதுக்கு என் கூட தூங்க போகிறான். அவள் அந்த ரூமில் இருந்துக்கட்டும், நீ என் கூட இரு, நம்ம ரூமில் தூங்கலாம். டீ போயிட்டு மாதிரி பேசுகிறா, உனக்கு கல்யாணம் இருக்கு, அவன் உன் கூட தானே தங்குவான். ஜிமன் நான் அவள் கூட ரொமான்ஸை பண்ண போகிறேன், அவள் இந்த ரூமில் இருக்கட்டும், நம்ம எப்பயும் நம்ம ரூமில் தூங்கலாம். ஐயா எதுக்குப்பா என் கூட தூங்கிட்டு அன்றைக்கி மாதிரி அவன் நினச்சி என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கா? டீ சும்மா இருக்கியா? ஒயின் தேவை கொஞ்சம் முன்னே என்ன பேசுகிறாங்கன்னே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருந்தா. நீயும் வேணும் நம்ம ரூமில் இருங்க, இந்த ரூமில் நம்ம ரூம் தானடா, நான் இங்கே இருக்கேன். சின்ன இதெல்லாம் வேணாம், நம்ம எப்பயும் போல இருக்கலாம். டீ
போயிட்டு மாதிரி பேசுதரா. அவள் என்ன போனா? அதுவும் இல்லாமல் நீ என் கூட தூங்கினாலும் நான் தூங்கிட்டேன்னு பார்த்துட்டு நீ அவளை தேடி தான் போவேன். அதுக்கு நான் தனி ரூமில் தூங்குறதே பெட்டர். டீ அப்படிலாம் இல்லைடா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பேசாம ஒரு ரூமில் வாங்கி வச்சுக்கோ. டீ நீ போவேன். ஓகே ஜிம்மா சித்தியா போ. என் ரூம்க்கு வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா. என் பின்னாடி வந்துட்டு என்ன சித்தியா என்ன தரம் ஜங்கலி வந்து ஜிம்மன் கிட்ட என்னடா பண்ணி வச்சுக்கோ ரூமா? அதுவா இன்னைக்கு உனக்கு வெட்டிங் நைட்ல அதான். டீ லூஸு நான் கேட்டேனா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கா? இதெல்லாம் நீ கேட்கணுமா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் தானே பண்ணணும். என்ஜாய் பண்ணு. டீ என்ன பேசுகிறேன்? நான் அவ்வளோ இதுக்கெலாம் கல்யாணம் பண்ணிக்கல. உனக்கு தெரியும்ல. தெரியும் நல்லா தெரியும். போ டீ போடா. தேவங்கள வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு அதை ஜிம்மன் ஏதோ பண்ணிட்டான். நீ எதுவும் நினச்சிக்காத. ஓகே ஓகே தேவ் நீ ஃப்ரெஷ் ஆகிக்கோ. அது தேவ் ஒயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெறும் டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். தேவன் என்னை கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தான். என்ன எதுக்கு இப்படி வந்து நின்றுருக்கா? அது தேவ் அது என்கிட்ட ட்ரெஸ் எதுவும் இல்லை தேவ். நான் இதை போட்டுக்க. இதை நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கலையா? இப்படி வந்து நின்றுட்டுருக்கான். அது நான் யோசிக்கல. அந்த ஜுவல்ஸ் அந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதை கழட்டணுன்னு தான் அவசரமாக போனேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலன்றது ஞாபகம் இல்லை தேவ். அவன் வார்ட்ரோப்லேருந்து அவனோட ஒரு டிஷர்ட்டையும் ட்ராக்கையும் எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கோ. இது என் ட்ரெஸ் தான், போட்டுக்கோ. நான் நாளைக்கு உனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ஃபைன். அந்த ட்ரெஸ்ஸை கையில் வாங்கினோம். தேவன் ஒரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டு இருந்து மூவ் ஆனோம். தேவ் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வாஷ்ரூம் தேவன் ஒரு ஹேண்டை என்னோட ஹிப்லையும் ஒரு ஹேண்டை என்னோட நெக்லையும் வச்சுட்டு அவனை கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு அவனை பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னாச்சு? பண்ணலாம் எனக்கு ஓகே தான். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். என்னாச்சு? எனக்கு ஓகே தான். என்ன ஓகே தான்? என்ன இதெல்லாம் வேணுமா? அப்படியே டெக்கரேஷன்லாம் பார்த்ததும் ஃபர்ஸ்ட் நைட் மூட்க்கு போயிட்டியா? நான் என்ன பண்ணேன்? நீ தானே? அதுக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ உனக்கு நான் வேணும்ல? ஆமாம், நமக்கு எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் எனக்கு நீ வேணும்னு தோணல. என்னவா எப்படி கேட்குறோம்? நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் கூப்பிட்டு வரல. நீ இங்கே இருக்கலாம், அவ்வளோதான். சொன்னல, புரிஞ்சல? புரிஞ்சு அப்போ எதுக்கு கிஸ் பண்ண? அது அது ஏன் இஷ்டம். நீ என் வீட்டில் இருக்கா, நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு வேணும்னா உனக்கு வேணும்னா பண்ணுவல. ஓகே உனக்கு வேணும்னா பண்ணிக்கோ. ஆனால் எனக்கும் வேணும், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா வேணும்னு நான் சுத்திக்கிறோம். என்ன மயக்க ட்ரை பண்ணுறியா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா தான் இருக்கேன். நீ தான் மார்னிங்லேருந்து மூஞ்சி பார்க்க தான் செய்கிறேன். அப்போலாம் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. நான் வெளியே போயிட்டு வரும்போது அந்த லிப்ஸ் தேவை என்னோட லிப்ஸை ஸ்குவீஸ் பண்ணிட்டேன். இந்த லிப்ஸ் நார்மல் இல்லையே, என்னை பார்க்க வச்சுட்டே இருக்கு. என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு லிப்ஸ்லேருந்து லிப்ஸ்டிக்லாம் தொடச்சிட்டு
ஜஸ்ட் ஒரு ஐஸ் கியூப் வச்சு அவ்வளோதானே, அது போதும்ல. இது இப்படி ஜூஸியாக தெரியறதுக்கு இப்படி பண்ணி பண்ணி தானே நான் மயக்கி வச்சுருந்தேன். ஏய், ஏதோ நான் கிட்ட வந்த மாதிரி சொல்கிறேன். நீயா தான் ஒவ்வொரு தடவையும் அதை சும்மா தான் பண்ண. நீ கோவமாக தானே இருக்க. நீ எதுக்கு அதெல்லாம் பார்க்குற? சின்ன பண்ணி தொலை. என் கண்ணு அங்கே தானே போய் தொலைது. என்ன சொன்ன? நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே. தேங்க் அவளோட உள்ள போனோம். அவன் ஒரு பெரிய ஸ்மைலோட அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். தேங்க் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது வைனா பேண்ட்டை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவனோட ட்ரெஸ்ஸில் வைனா பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னாச்சு? இது எப்படி பிடிச்சிட்டே இருக்கா? அது இது பேண்ட் நிற்கவே மாட்டேங்குது, ரொம்ப லூஸாக இருக்கு. ஏய், இதெல்லாம் ரோப் இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே? இருக்குல்ல, நான் அதை பார்க்கல. விடு. என் வந்து பேண்ட்டில் இருக்க ரோப்பை அப்படியே கட்டி விட்டுட்டு இருந்தோம். அவனை 2 கையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் கண்ணு 2 டைட்டாக க்ளோஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தான். என் அதில் நோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட ஏய் போட்டேன். ஓகே. அப்போ தேவோட மொபைல் ரிங் ஆச்சு. ஹலோ தேத்தியம், கீழே ட்ரால லேப்டாப்பும் ஃபைலும் இருக்கும், அதை மட்டும் எடுத்தாடா. டேய், நீ வந்து எடுத்துக்க வேண்டியதானே? ஏய், என்ன பேசுகிறேன்? உள்ள வைனும் நீயும் இருக்கும்போது நான் எப்படி வந்து எடுத்துப்பேன்? நீ எடுத்தா அது ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. சரி நீ எடுத்து முடித்தான். இரு வரேன். தேவங்க அந்த லேப்டாப்பையும் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படி வெளியே வந்தோம். தேவ் என்ன? அது தேவ் இரு வரேன். தேவங்க வாங்கி பேச வரதே காதில் வாங்காமல் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போனோம். இந்தா இதில் ஃபைல்லாம் இருக்குது. சாரிடா, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் சாரிடா, தப்பான டைமில் கரெக்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐம் சாரி. ஹேய், எதுக்குடா சாரி சொல்லிட்டுருக்க? நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண? அது சாரிடா. ஏய், என்னடா? ஓ, நான் ரூம்குள்ளே இருக்குன்றத சொல்கிறியா? நான் சும்மா தான் இருந்தேன். நீ யோசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருந்தேன். சும்மா குடிஞ்சு பாரு. டேய், நான் இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்தேன். ஓ சரி டேய் சரிடா, நீ போ, உள்ள வைன் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, போ. சரி. தேவங்கள ஒரு முத வாங்கி சிரிச்சிட்டு இருந்தான். இப்போ எதுக்கு சிரிக்கிற? அது நான் சொல்ல வந்தேன், நீ ஷர்ட் போடலன்னு. நீ நான் பேசுறதை கேட்காம வாய மூடுறியா? அது என் கோமா என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்து பெட்டில் படுத்தான். வைன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தான். என்ன தூக்கம் வரலையா? அது இங்கே படுத்துக்கவா? தேவங்க பெட்டை பார்த்துட்டு படு, வேறங்க படுப்பா. ஏன் உனக்கு இங்கே படுக்கிறதுல எதுவும் ப்ராப்ளமா? அது அதெல்லாம் தேவம் உன் கூட பெட்டில் படுத்துக்கவா? உனக்கு ஓகே தானே? அதான் ஓகே தான், படுத்துக்கோ. தேவம் உன் பெட்டில் உன்கிட்ட படுக்கிறது உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், தூங்கு. தேவம் நிச்சயமாகவே ஓகேவா? ஏய் தூங்குறியா என்ன? தேவன் பக்கத்தில் படுத்தா தேவையை பார்த்துட்டே இருந்தா. தேவன் என் பக்கம் கம்ஃபர்டபுளாக திரும்பி தேவன் என்னையே பார்த்துட்டு இருந்தான். என்ன பார்த்துட்டே இருக்கா? தூங்கு. நீ பார்த்துட்டே இருந்தா எனக்கு தூக்கம் வராதே. தேவன் ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி ஃபேனை பார்த்து படுத்தோம். ஏய் சும்மா பார்த்துட்டே இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏய் எனக்கு தூக்கம் வருது, தூங்குறியா? தேவன் எனக்கு தூக்கம் வரலையே. ஏய் என்ன தூங்க வர்றியா? தேவம் தேவன் கிட்ட நான் வந்துட்டு தேவம் சிம்மன் நமக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுக்கு ஃபேஸ் பண்ணணும்? தேவன் என்ன முறைச்சி பார்த்துட்டு இருந்தோம். எதுக்கும் முறைக்கிறோம்? சிம்மன் நமக்காக பண்ணியிருக்காங்க, இதை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன். வாயை மட்டும் தூங்குறியா? தேவம் உனக்கு தோணுனா பண்ணுறேன்னு சொன்ன, உனக்கு தோணலையா?
அதான் உனக்கு தோணலையா? எனக்கு எதுவும் தோணல, தூக்கம் வருது. என்ன தூங்க வரியா? என்ன நீ எப்போ பார்த்தாலும் நீ தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்ப. நான் வேணா புதுன்னு சொன்னாலும் சும்மாவே இல்லாமல் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நமக்கு வெட்டிங் நைட் தான். பாரு ரூம் எப்படி இருக்குன்னு, ஒரு மாஃபியோட ரூம் மாதிரியா இருக்கு. எவ்வளோ ஃப்ளாஸ், எப்படி வாசனையாக இருக்கு, ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏன் எப்படி பார்க்குறேன்? உனக்கு அப்படி தான் இருக்குல்ல? என்னை ஹக் பண்ண போல இருக்கா? என்ன டிஷர்ட்டை கழட்டிடணும் போல இருக்கா? கழட்டிடுவோமா? ஏய் என்ன கொஞ்சம் ஓவராக தான் போகிறேன். தூக்கம் வந்தால் தூங்கு, எல்லாம் எஞ்சி வெளியே போ. எனக்கு தூக்கம் வருது. என்னை தூங்க வரியா இல்லை நான் எஞ்சி வெளியே போவா? அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ தூங்கு. என் கண்ணை மூடிட்டு இருந்தோம். எனக்கு அது ரூமில் இருக்க வாசனையே ஒரு மாதிரி இருந்துச்சு. என் கஷ்டப்பட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ணையே திறக்காமல் படுத்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது? ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒயினோட சவுண்ட் கிட்டே இருந்துருச்சான். என் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒயின் உட்காந்துட்டு இருந்தான். ஏய் என்ன உட்காந்துட்ருக்கா? தூங்கலையா? எனக்கு இங்கே தூக்கமே வரல. புது இடமா இருக்கா, தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்காக தூங்குறதுக்கும் அப்பேட்டுக்கு அப்போ முடியும்? தூங்கு. ஃபர்ஸ்ட் நீ இப்படி பேசுகிற, உன் வாய்ஸை ஊன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டாக பேசலாம்ல, இது உனக்கு செட் ஆகலாம். தூங்குறியா? ஏய் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? எனக்கு புது இடத்துல தூக்கம் வராது. எனக்கு இங்கே தூங்க முடியல. எனக்கு தூங்க வேணாம், பெருசாக பண்ணுமா? ஏய் நீ ரொம்ப ஓவராக போகிற. என்ன ட்ரை பண்ணுறங்கிட்ட? போடா, உங்ககிட்ட ட்ரை பண்ணிட்டாலும் எல்லாமே உன் இஷ்டம் தான். நீ திட்டினா நான் வாங்கிக்கணும், நீ கோவப்பட்டா நான் பேசாமல் இருக்கணும், நீ கத்துனா நான் கேட்டுக்கணும். உனக்கு வேணும்னா நீ கிஸ் பண்ணுவ, உனக்கு வேணான்னா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீ ஏன் கிட்டே வந்தால் ஓகே, நானே கிட்டே வந்தால் என்ன ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறேன். ஒன்று என்ன இப்போ எதுக்கு என் மேலே கம்ப்ளைண்ட்ஸில் அடிக்கிட்டு இருக்க? உனக்கு புரியுதா? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு புது இடத்துல தூக்கம் வராத தேவும். அதுவும் இல்லாமல் இங்கே என் மைன் கையை பிடிச்சி எடுத்து அவனோட செஸ்ட்டில் அவனோட தலையை வச்சான். தூங்கு. நகராம அப்படியே படுத்து தூங்கு, கண்ணை மூட தூக்கம் வரும். என்ன? ஓகே நான் தூங்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஹேண்ட்ஸால் தேவை சாஃப்டாக ஆக்ட் பண்ணோம். தேவைக்கு அந்த மூமெண்ட்டே அப்படி இருந்துச்சு. தேவை கடை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வைனவன் செஸ்ட்டில் படுத்திருக்கேன். அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வைன் தேங்க இன்னும் டைட்டாக ஆக்ட் பண்ணோம். தேங்க ஒரு பெரிய ஸ்மெல்லோட அந்த ஆக்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்டி என்ன சோதிக்கிறேன்? சுத்தமாக முடியலாடி. தேங்காய் கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பித்தான். அப்போ தேங்கோட டிஷர்ட்லாம் அப்படியே வெட்டாச்சு. அந்த ஈரம் தேங்கோட பாடியெல்லாம் ஃபீல் ஆச்சு. தேங்காய் என்னோட சின்ன லிஃப்ட் பண்ணி, ஏய் என்னாச்சு? அலறியா அண்ணா? ஒன்றும் இல்லை. ஏய் என்னாச்சு? தேங்காய் எந்திரிச்சிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணி, ஏய் என்னாச்சு? எதுக்கு பழுத்துட்ருக்கா? அவன் தேங்காய் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு இன்னுமே அழுக ஆரம்பித்தான். ஏய் என்னாச்சு? எதுக்கு அலறா? இப்போ என்ன உனக்கு இங்கே தூக்கம் வரலையா? உன் வீட்டுக்கு போகணுமா? எனக்கு எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா? ஏய் என்ன நீ சின்ன குழந்தையா? அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும். நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தேவன். அவ்வளோதால என்னை அவங்க மொத்தமாக வெறுத்துருப்பாங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க தேவன். அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா 2 பேருமே அவங்க வேலையில் ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. எனக்காக அவங்க பெருசாக டைம்லாம் கொடுத்ததில்ல. நான் பார்க் போனாலும் பீச் போனாலும் எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். ஆனால் அப்பா ½ அன் ஹவர் ஒன்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க.
நீ ஓகேயா, நீ சேஃபா, பத்திரமா இரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்கு பிடிக்கலன்னா பண்ணாத திட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எதுவும் அப்படி இருக்காதுல்ல தயம். நான் இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் அப்பா அம்மா ஒரு கால் கூட பண்ணல பாரு. நான் எப்படி இருக்கேன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, என்ன நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன மொத்தமாக வெறுத்துருவாங்கல்ல தயம். என் லைஃப்பில் இது அவங்க கிடையாதுல்ல. உனக்கு உனக்கு உன் பேரண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா தயம்? எனக்கு எனக்கு அவங்க தான் தேங்க எல்லாமே. அவங்களுக்கு நான் ஒரே பொண்ணு தான். நான் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தயம். நான் எல்லாவும் அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தேன். ஈவன் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் லவ் பண்ணணுன்னு கூட நினச்சேன். ஆனால் இப்போ நானே அவங்க என்ன பெருக்கிற மாதிரி பண்ணிட்டேன்ல. இதுக்கப்புறம் என்ன அவங்களுக்குலாம் பிடிக்காதில்ல. ஏன்னா அவங்க பெருத்திருப்பாங்கல்ல தெரியும். அவ்வளோ தானே. எனக்கு இவ்வளோ வருஷம் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஒன்றுனா அவங்களால தாங்கவே முடியாது. ஆனால் நான் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கூட வந்துட்டேன்ல. உனக்கு உனக்கு இங்கே இருக்கிறதுல எதுவும் ப்ராப்ளமா? உனக்கு உன் வீட்டுக்கு போகணுமா? இதுக்கப்புறம் நான் போனாலும் அவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தெரியும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி என் லைஃப்பில் என் பேரண்ட்ஸ் இல்லைல்ல. ஆனால் எனக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியும். அது இப்போ நீ ஜாக்சனை கல்யாணம் பண்ணி போயிருந்தனா கூட உன் பேரண்ட்ஸ் அங்கே இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்போ நீ அவங்கள மிஸ் பண்ணியிருக்க மாட்டல. அது மாதிரி தானே இதுவும். எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க? நான் வேற எங்கேயாவது இருந்தா நான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவேன் இல்லை தேவம். அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்க. எனக்கு பார்க்கணும் போல இருந்தா அவங்கள நான் போய் பார்த்துக்கலாம்ல. அவங்கள நான் பார்க்க வருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவ்வளோதானே. எனக்கு நீ இங்கே என்னை விட்டுட்டு போனதுலேருந்து அவங்க ஞாபகமாகவே இருந்துச்சு. நான் மேட்ஸ் கிட்ட ஃபோன் வாங்கி அப்பாவுக்கு கால் பண்ண. ஆனால் அப்பா என்ன திட்டிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே தேவை. ஏன்னா இவ்வளோ வருஷம் பார்த்துக்கிட்டாங்க. இனிமே எனக்கு இல்லையா? நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு எல்லாரும் வந்துட்ட. ஆனால் நீ கூட என் மேலே கோவமாக தான் இருக்க. எனக்கு கஷ்டமாக இருக்கு தயம். அழுகழுகையா வருது. இதுக்கப்புறம் நான் நினச்சாலும் அவங்க என்கிட்ட வரமாட்டாங்கல்ல. என்னாலையும் அவங்கள பார்க்க முடியாதுல்ல. என்னோட ஷோல்டரை ரப் பண்ணிட்டேன். அது கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். எது சரியாகும்? நீ மாஃபியா தேவும், எப்போ போலீஸ், எப்படி சரியாகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தர் வேணும்னா நான் இன்னொருத்தரை விட்டுடணும்ல. நான் சும்மா மிஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மைனாலும் போது தேமோட கண்ணெலாம் டியர் ஆச்சு. தேம என்னோட ஷோல்டர் ரப் பண்ணிட்டேன். சரி ஓகே, நீ ஃபீல் பண்ணாதா, அழாதா. சும்மா அழுதுகிட்டே இருக்காதா. எனக்கு என் பக்கத்தில் யாராவது அழுதுகிட்டே இருந்தால் பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். ஸோ அழாதா. தூங்கு. நீ தூங்குனா பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். தூங்கு. தூக்கம் வரல. என் மைனை வச்சு சாச்சிட்டே நீ தூங்கு. தூக்கம் வரும். கண்ணை முடிக்கும். நீ எதையும் யோசிக்காம தூங்கு. தூக்கம் வரும். சரி. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே மைனும் தூங்கினான். தேவை என்ன பண்ணனே புரியாமல் கொஞ்ச நேரத்தில் அவனும் தூங்கினான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்தா இதில் 2 ட்ரெஸ் இருக்குது, 2 நைட் வேர் இருக்குது. இதை இப்போதைக்கு வச்சுக்கோ. இந்தா இது என்னோட கார்டு. பின் நம்பர் 1310.
நீ இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ. ம் ம் இல்லை வேணாம் தேவ், எனக்கு எதுக்கு காசுலாம்? எனக்கு ட்ரெஸ் மட்டும் தான் வேணும். அதான் நீ அரேஞ்ச் பண்ணிட்டல, போதும். ஏய், இதில் 2 ட்ரெஸ் தான் இருக்குது. இந்த கார்டு வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த மொபைல் வச்சுக்கோ, இந்த மொபைலை நீ யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் உனக்கு ட்ரெஸ் வேணாம், ஃபுட் வேணாம், வேறு எது வேணாலும் நீ ஆர்டர் பண்ணிக்கோ. அப்புறம் அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அது இதுவே போதும் தேவ். ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே தேவ். டிவி ரிமோட் எங்கே இருக்கு? ஏசி ரிமோட் எங்கே இருக்கும்? அண்ட் நீ பார்த்துக்கோ, உனக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு. தேவ் என்ன? அது எனக்கு ஒரு கிஸ் வேணும். அதான் ஒரு கிஸ் மட்டும் பண்ணுறியா? இல்லை மார்னிங் எந்திரிச்சதும் உனக்கு கிஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மார்னிங் நான் கணதாக இருக்கும்போது நீ என்கிட்ட இல்லை. ப்ளீஸ். அது இவ்வளோ சின்னதா இல்லை, கொஞ்சம் என்னதான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு கிஸ் தான், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ வர நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, நான் போகிறேன். என்ன? பாய் பாய் தேவ். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. தேவ் கொஞ்சம் வேணும். அவங்க இடத்துல இருந்து அப்படியே கிளம்புனாங்க. என்னடா நேற்று செம்ம நைட்டா? ஜிமன் என்னடா என்னாச்சு? ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு. நைட்டெல்லாம் தூங்கலையா என்ன? டீ தெரியுது ரொம்ப டயர்டாக இருக்கல. டீ தேவ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் தேவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் தேவ் அவன் லைஃப்பில் வேறு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இருக்குடா, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன 2 பேரும் ஓகே ஆகிட்டிங்களா? டீ அதை பற்றி பேசாமல் வரியா? என்ன வெக்கமாக இருக்கா? டீ சும்மா இல்லை. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனான். எனக்கு கால் பண்ணுவோமா, சாப்பிட்டு போகலாம். வேணாம். அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே தேவ ஜிமனும் அவங்களோட இடத்துக்கு வந்தாங்க. தேவ் ஹாலில் வைன் இல்லைன்றதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போனான். பால்கனியில் வாஷ்ரூம்லன்னு வைன் எங்கேயாவது கலந்து தேடி பார்த்துட்டு இருந்தோம். எங்கே போனான்? தேவ் ரொம்பவே டென்ஷனாக இறங்கி வந்தான். என்னடா இவ்வளோ வந்தது நேராக ரூமுக்கு போகிறேன்? என்ன வைனை பார்க்காம இருக்க முடியலையா? ஜிமன் வைன் வீட்டில் இல்லை. என்ன சொல்கிற? தேவங்க அங்கே இந்த மேட்ச் கிட்டலாம் வைனை பார்த்தீங்களா? வைனுங்க அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வெளியே போனாங்க. எங்கே போனாங்கன்னு எங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை. உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். எங்களுக்கு எதுவும் தெரில சார். வாட்? அவள் கிளம்புனதும் எனக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கணும்ல? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது சார் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சோம். சாரி சார். ஏய் போய் எங்கேயும் போகிறேன்ட்டு சொன்னாலா? இல்லைடா என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவள் வீட்லேயே தான் இருப்பாள், எங்கேயும் போக மாட்டான்னு நினச்சேன். எங்கே போயிருப்பா? தெரிலடா. அவகிட்ட மொபைல் இருக்கா? இருக்கு. தேவை என்னோட நம்பருக்கு ட்ரை பண்ணோம், போகலடா. நாட் ரீச்சபிள் வருதா? ஏய் சரி ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, தேடலாம். அது ஜிமன் எங்கேயும் போக மாட்டாடா. அவள் என் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா. சரி ஓகே, நீ டென்ஷன் ஆகாதா, நம்ம தேடலாம். ஜிமன் அதான். ஏய் தேடலாம்டா, நீ டென்ஷன் ஆகாதா. நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அவள் பக்கத்தில் ஷாப்பிங் எங்கேயாவது போயிருப்பா. வா தேடலாம். நீ அவளுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இரு. ஜிமன் அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டாடா. அவள் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பா. அவகிட்ட ட்ரெஸ் இல்லைல்ல, மேபி ட்ரெஸ் வாங்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம தேடலாம்.